செட்டிநாடு குக் புக்கில் தினம் ஒரு சூப் வகை அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம 2 வகையான சூப் பார்க்க போகிறோம். அந்த சூப்புக்கு தேவையான ஒரு மிக்ஸையும் பார்த்துடலாம். இந்த ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எல்லா சூப்லேயும் 1 டீஸ்பூன் கலந்து விட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். சூப் செய்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. டெய்லியும் சூப் செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள் கிளியர் சூப்பும் மஷ்ரூம் கிளியர் சூப்பும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான சூப் மிக்ஸை முதல்ல பண்ணிடலாம். இந்த சூப் மிக்ஸ் பட்டை கிராம்பு சேர்க்காமல் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, கரம் மசாலா சேர்க்குறதுனால அது சேர்க்கலை. இதுக்கான அளவு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். சின்ன பேட்சாக முதல்ல செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஒரு டீஸ்பூன். அப்புறம் டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. மல்லி அதுவும் 1 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் ரசத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம், திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்தலாம். அதனால தான் நான் இதில் பட்டை கிராம்பு சேர்க்கலை. இந்த 4 ஐட்டம் மிளகு, சீரகம், மல்லி, துவரம்பருப்பு இது 4ஐயும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு துவரம்பருப்பை லைட்டாக கிளறி விட்டுட்டு சூடு வந்ததுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், மல்லி இது 3ஐயும் சேர்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வறுக்க வேண்டாம். வறுத்தோன்னா வேறு ஒரு மாதிரி வாசம் வந்துடும், ரோஸ்டட் ஸ்மெல்லு. வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பேன் சூட்டுக்கு கிண்டி ஆற வச்சுட்டு நைஸாக பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் நம்ம சூப்புக்கும் போடலாம், ரசத்துக்கும் போடலாம். திக்கனிங் ஏஜென்ட்டாக வேணால் கூட்டில் கூட லைட்டாக போடலாம், நல்லாயிருக்கும். இந்த பவுடர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும், பண்ணி பாருங்கள். இதை வச்சு இப்போ சூப் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு வெங்காயம். அது கொஞ்சம் கலர் மாறி வரட்டும், வதக்கி விட்டுடலாம். கலர் மாறிடுச்சு. இப்போது 3 மஷ்ரூம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். பட்டன் மஷ்ரூம் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அது தண்ணி விட்டு அப்படியே வதங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே கசிஞ்சு வரும். வதக்கி செஞ்சோன்னா சூப் கொஞ்சம் வாசமாக இருக்கும். மஷ்ரூம் எப்பவுமே வதக்கி செஞ்சோன்னா வாசம் நல்லாயிருக்கும், அதனால் வதக்கி விடுறேன். வதக்கிட்டு இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்க்குறேன். இது 3 கப் சூப்புக்கு அளவாக வரும். ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்த்தோன்னா 3 கப்புக்கு நல்லாயிருக்கும். கிளியர் சூப் தான் பண்ண போகிறோம். தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்தோன்னா கலர் நல்லா இருக்கும், இந்த டார்க் கலர் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். அந்த சூப் மிக்ஸும் சூப்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணிவிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். இந்த சூப் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். மஷ்ரூம் கிளியர் சூப் ரெடி. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு, வாசமும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டோம் நம்ம இந்த சூப் மிக்ஸை வச்சு. அடுத்தது வெஜிடபிள் சூப் பார்க்கலாம். அதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சூடானோன்னா ஒரு பிஞ்ச் கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். அதில் வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்ந்து அப்படி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். என்ன வெஜிடபிள் உங்களுக்கு விருப்பமோ சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்க்கலாம். நான் இப்போ கேரட்டும் பட்டாணியும் கார்னும் சேர்த்துருக்கேன். சால்ட்டை சேர்த்துடலாம். அதில் சூப்புக்கு தேவையான சால்ட் இப்போயே சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டிருக்கேன். அதில் எந்த வெஜிடபிள் விருப்பமோ அந்த வெஜிடபிள் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஹீப் டீஸ்பூன் ரெடி மிக்ஸ் சேர்த்துறேன்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, அந்த சூப் மிக்ஸு, சால்ட்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நான் அந்த காய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்ல வாசமாக வெஜிடபிள் கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அந்த சூப் மிக்ஸை வச்சு நம்ம சூப் பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த 2 ரெசிபியும் பயனுள்ளதாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.